சிவபெருமான் பிரம்மனின் மகனை ஏன் கொன்னாரு தெரியுமா? பிரம்மனின் மனதிலிருந்து தோன்றியவர்தான் காமதேவன் எனும் மன்மதன். ஒரு முறை சூரபத்மன் எனும் அசுரன் விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம் எனும் 3 உலகையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தான். பயந்து போன தேவர்களும் முனிவர்களும் பிரம்மன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப பிரம்மன் சொல்றாரு, சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் குழந்தையின் கையால் தான் சூரபத்மனின் அழிவு நடக்கும்னு சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து சிவன் ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. தேவர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இது, சிவன் இப்பதான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு தியானம் கலைஞ்சாத்தானே சிவன் பார்வதிக்கு ஒரு குழந்தை பேரு கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்க, அப்பதான் தேவர்களுக்கு பிரம்மனின் மகனான மன்மதனின் ஞாபகம் வருது. எல்லாரும் மன்மதன் கிட்ட போய் சிவன் மேல காமபானம் தொடுக்க சொல்றாங்க. மன்மதனோ என்னால் அவ்வாறு செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா தேவர்கள் சொல்றாங்க, அவ்வாறு செய்யாவிட்டால் உனக்கு நாங்கள் சாபமிட்டு விடுவோம்னு சொல்ல, பயந்து போன மன்மதன் தியானத்தில் இருந்து சிவன் மீது வேறு வழி இல்லாம காமபானம் விட சிவ தியானம் கலையுது. கோபத்தின் உச்சிக்கே போனாரு சிவன். அவருடைய நெற்றிக்கண் தானாக திறக்குது. மன்மதன் மீது நெற்றிக்கண்ணில் இருந்து கோப ஜுவாலைகள் பறந்து வந்து மன்மதனை அழிக்குது. சிவனின் நெற்றிக்கண் ஜுவாலைகள் மன்மதனை பொசுக்குது. தன் கணவன் இறந்து விட்டான்னு தெரிஞ்ச ரதி தேவி ஓடி வந்து சிவனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. மனமிறங்கிய சிவன், ரதியே, நீ விரும்பும் போது உன் கண்களுக்கு மட்டும் உன் கணவன் தெரிவான்னு ஆறுதல் சொல்றாரு. அதன் பிறகுதான் சிவன் பார்வதிக்கு முருகன் பிறக்க அவரு பிரம்மன் சொன்னபடி சூரபத்மனை அழிக்கிறாரு.